என்றைக்காவது அன்பால் அடி வாங்கிருக்கீங்களா? நான் வாங்கினேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காம பாருங்க. இங்கேருந்து நான் பிரியாணி சாப்பிட பெங்களூர் போனேன். அவங்க அளவே தெரியல. அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணேன். அவங்க கால் பிக் பண்ணல. வேற ஒரு நம்பருக்கு கூப்பிட்டான். இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் கால் பிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேறு நம்பருக்கு கூப்பிட்டு என்கிட்ட பேசலாம். என்ன ப்ரோ பிரியாணி சாப்பிட போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. லைக் அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் போல. அதாவது அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, சொந்தக்காரங்களாம் நிறைஞ்ச வீடு. நான் ஒரு ஆள் இருந்தாவே பேச மாட்டாங்க. பார்த்தா 10-20 பேர் இருக்கிறாங்க. நான் வந்த உடனே நான் என்னை கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு விருந்தோம்பல் பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி என்னடா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என் சொந்தக்காரங்க வீட்டில் கூட இல்லாமல் இல்லை. வெளில போடா, ஏச்சு போடா. ஆனா இவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தங்களா இப்படி வந்தவங்க இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். இந்த மூமெண்ட்டை என்னால் டாக்குமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த மூமெண்ட் எனக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ல நான் இருக்கணும்னு நினைச்சதுனால வீடியோ ஷூட் பண்ணல. இது வரைக்கும் பிளான் பண்ணது மட்டும் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். அன்பிளான்டாக நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் வீடியோ ஷூட் பண்ணல. என் சொந்தக்காரன் வீட்லேயே இதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் இதை இவங்க பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி எனக்காக மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி லைஃப்ல ஏதாவது நடந்துருச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.